வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மருத்துவரும் நாம நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவரும் நாம நிகழ்விலே வளமை போலவே இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஐயா கதிராமநாதன், ஸ்ரீ கதிராமநாதன் அவர்கள் டென்மார்க்கிலிருந்து. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு நேர எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்குகின்றார்கள் டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே. ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே. இந்த நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்குபவர்களோடு இன்றைய இந்த மருத்துவர் நாம் நிகழ்வுக்குள் இணைய இருக்கின்றோம். வழமை போலவே நாங்கள் பல தொடர்களிலே உரையாடி வருகின்றோம். இந்த சிறப்பு குழந்தைகள் பற்றிய விடயங்களும், இந்த சிறப்பு குழந்தைகள் அவர்களின் வாழ்வியல் பற்றியது, அவர்களின் வேலை பற்றியது, திருமண வாழ்வின் நிலைப்பாடு இப்படி இருக்கும் என்ற இந்த கோணத்தை நிறைவாக பார்த்திருந்தோம். சிறுவர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய பராமரிப்பு எப்படி என்று உரையாடி இருந்தோம். அதன் பின் அவர்கள் பள்ளி செல்லும் காலத்தில் எப்படி என்று உரையாடி இருந்தோம். அதன் பின் அவர்களுடைய வேலை வாய்ப்பு காலங்கள் எப்படி என்று உரையாடி இருந்தோம். அதன் பின் அவர்களின் திருமணம் எப்படி என்பதை உரையாடி இருந்து நிறைவாக்கி இருந்த அந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் இவர்களை பற்றிய இந்த தொகுப்பாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே இவர்களின் திருமண வாழ்வு நிறைவாகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுவோம். நிறைவாகிவிட்டது. அதன் பின் அவர்களுக்கு குழந்தைகளும் பிறந்திருக்க சாத்தியக்கூறு இருக்கின்றது. சிலருக்கு நாங்கள் உரையாடி கொண்டதை போல அவர்களுக்கு பிள்ளையை பராமரிக்கின்ற அந்த நிலைப்பாடு இருந்தால் அவர்கள் அந்த குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சமூக நல வேலை திட்டக்காரர்களும் அல்லது அவர்களுடைய பெற்றோர்களும் அதற்கான அணுகுமுறையை செய்து அவர்களுக்கான ஒரு மனவாழ்வில் ஈடுபட்டு குழந்தைகள் பிறக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அவர்களுடைய அந்த குழந்தைகளை பராமரிப்பு எப்படி இருக்கும், அல்லது குழந்தைகளை வேண்டாம், நீங்கள் உங்களுக்கான அந்த தகமை இல்லை என்ற அந்த கூற்றின் போது அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்ற இந்த இரு பகுதியில் ஒன்றை இன்று பார்ப்போம், இன்னொன்றை அடுத்த முறைக்கு பார்க்கலாம். நேர கணிப்பை போட்டு நாங்கள் பார்ப்போம். இப்ப முன்வைத்த விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்க பேசுவோம். அதாவது பிள்ளைகள் கிடைத்து இவர்கள் பெற்றோராக வந்த பின்னர் எப்படி தாயாக தந்தையாக இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை தான் இப்ப இதுல நாங்க எடுத்துக்கொள்றோம். இப்ப உதாரணமாக இருவருமே இந்த சிறப்பு குழந்தைகள் வட்டத்துக்குள்ள இருந்தால் அவர்களுக்கு ஆரம்பத்தில இருந்து உதவி தேவைப்படும் என்றது கண்கூடான ஒரு விஷயம். இருவரும் தங்களுக்கு வாரிசு வேணும், தங்களுக்கு குழந்தை வேணும் என்ற ஒரு ஆர்வமும் விருப்பமும் சமூகத்தில் இருக்க மற்றவர்களுக்கு எல்லாம் பிள்ளை இருக்கு, எங்களுக்கும் பிள்ளை வேணும், நாங்களும் கொஞ்சம் வேணும், விளையாட வேணும், எங்களுக்கு அது சரியான ஆர்வம். இப்ப இந்த விஷயங்களை வச்சுக்கொண்டுதான் அந்த உள்ளூர் அரசாங்க அதிகாரிகள், மருத்துவ அதிகாரிகள், இவர்களுக்கு பொறுப்பான சமூக பல பேர் இணைஞ்சுதான் அதை முடிவெடுப்பார்கள் இல்லையோ. ஆனபடியால இங்க கடந்த முறையில் நான் அதை குறிப்பாக சொல்லியிருந்தேன். இவர்களை பொறுத்தவரையிலே மனிதாயமான முறையில இவர்களை கையாள வேணும். இப்ப இவர்களை நாங்க வித்தியாசப்படுத்தக்கூடாது. அதாவது லாயக்கில்லாத நீ அல்லது உன்னால ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவைய தரக்கீழ்படுத்தக்கூடாது. அவர்களுடைய குறைகளை முன்னுக்கு எடுத்து காட்டக்கூடாது. அவர்களுடைய விஷயங்களை அவர்களுக்கு தாராளமாக விளக்கி ஒப்புதலை பெற்றுக்கொண்டு பல முடிவுகளுக்கு வருவார். இப்ப உதாரணமாக நீங்க முதல்ல முன்வைச்ச மாதிரி அவர்களுக்கு குழந்தை கிடைச்சிடுதுன்னு எடுப்போம். இப்ப இந்த குழந்தை கிடைச்சிடுது என்று சொல்லி எடுத்தோம் என்று சொன்னா இப்ப இவர்கள் ஒரு பெண் பிள்ளை தான் கர்ப்பமான நேரத்துல இருந்து இவர்களுக்கு மருத்துவச்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த நர்ஸ்மார்கள் இவர்களுக்கு ஆரம்ப நாள்ல இருந்து மிக அவதானமாக இருப்பார்கள். இவர்களை மிக அவதானமாக வச்சிருப்பது மாத்திரமல்ல, இவர்களுக்கு இந்த கிழமை இந்த மாதம் என்ன செய்யணும், எப்படி உனக்கு இருக்கும், உன்னுடைய உடல்நிலை மனநிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு பல விஷயங்களை விளங்கப்படுத்தி கொடுத்து கொண்டிருப்பார்கள் இல்லையோ. ஏன்னா இப்ப இங்கத்தைய பொறுத்தவரையில இவர்கள் சொல்லுகிறார்கள் என்னன்னு சொன்னா, ஒரு குழந்தை பெறுவது, தாயாக கர்ப்பமாக வர்றதுன்னு சொல்றதே அதை அந்த தாயாக இருப்பவள் அதை ஏற்றுக்கொள்ளணும், அனுபவிக்க வேணும். அந்த அனுபவித்தல் என்றதான் இங்க மிக அடிப்படையாக சொல்லப்படுகின்றது இல்லையோ. அப்ப அந்த அனுபவித்தல் என்று சொல்றது அந்த
இப்ப குழந்தை வயிற்றுல வந்து தயாராகி வரும்போது அதை பற்றி தெரியாம இப்ப சாதாரண முறையில மற்றவர்கள் சொல்ற மாதிரி வயிறு இப்ப 3 மாதம் 4 மாதம் என்று போக வயிறுல வித்தியாசம் தெரியும். அது மாத்திரமல்ல கர்ப்பமாக இருக்கிறது இல்லையா. இப்ப இங்கத்து இவர்களை பொறுத்தவரையில வந்து ஆரம்பத்துல இருந்து இவர்களுக்கு வந்து கற்றல் முறையில பல விஷயங்களை சொல்லி கொடுப்பார்கள். அதாவது இப்ப உனக்கு வந்து கர்ப்பமானது என்றதை என்ன மாதிரி நாங்க அறிஞ்சு கொண்ட நாங்கள் அது என்னென்று நாங்க நிரூபிச்ச நாங்க. இப்ப அதுக்கு அவர்கள் வந்து உனக்கு வந்து மாதவிடாய் இனி வராது, மாதவிடாய் எல்லாம் நின்றுவிடும், நாங்கள் உன்னுடைய இரத்த சோதனைகள் இதுகளை எல்லாம் எடுத்து பார்க்கும் போது அந்த இதில கருவுற்றிருப்பது வந்து எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது எங்களோட சோதனைகள்ல. அப்ப இந்த விதமாக அவர்களுக்கு வந்து சில விஷயங்களை சொல்லி கொடுத்து அவர்கள் வந்து அந்த நேரத்தில இருந்தே தாயண்ட உணர்வை அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஊட்டி கொடுப்பார்கள் இல்லையோ. வெறும் அந்த தாயண்ட உணர்வு மாத்திரம் ஊட்டி கொடுப்பதல்ல, இவருக்கு ஒரு நிரந்தரமான பார்ட்னர் கணவன், நிரந்தரமான ஒரு சோடி கணவன் இருந்தா அவரையும் கூப்பிட்டு வச்சு அவருக்கும் இந்த விஷயங்களை பற்றி கற்றுக் கொடுப்பார்கள் இல்லையோ. இப்ப உன்னுடைய வாரிசு தான் இப்ப உன்னுடைய வயிற்றுல வருகின்றது, இப்ப உன்னுடைய துணை இல்லாமல் அவருக்கு வந்து குழந்தை கடைசி வரையும் வராது, இப்ப உன்னுடைய துணை என்று சொல்ற ஆண்மை தன்மை இருந்தபடியாக தான் அவ வந்து கருவுற்று. இப்படி பல விஷயங்களை இவர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து கொண்டு வருவார்கள். வந்து கிட்டத்தட்ட 3 மாத காலகட்டத்துக்கு பிறகு பல மாற்றங்கள் அவர்களுக்கு தெளிவாக தெரியும். வெறும் உடல் ரீதியாக வயிறு பெருசாக அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இந்த தேவைகள் விருப்பங்கள் இதுகள் எல்லாமே கூட அவர்களுக்கு தாங்களாக தெரிய வரும் இல்லையா. அப்ப அந்த விஷயத்துக்கு இவர்கள் வந்து இப்ப உதாரணமாக சில இந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து 5-6 மாதத்திலேயே இவர்கள் வந்து தங்களோட குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம், என்ன செய்யலாம், தஞ்ச பிள்ளைக்கு என்ன விதமான உடுப்பு போட வேணும், என்ன கலர்ல இருக்க வேணும், என்ன ஸ்டைல்ல அந்த குழந்தைக்கு இப்ப உடுப்பு வேணும், தன்னுடைய குழந்தை வந்து ஆணா பெண்ணா, இப்படி பல கேள்விகள் கேட்பார்கள், பல விஷயங்களை வந்து முன்வைப்பார்கள் இல்லையா. அப்ப இந்த விஷயங்கள் முன்வைக்கும் போதும் அந்த பெரிய அந்த வைத்திய அதிகாரிகளோ சமூக அதிகாரிகளோ இவர்கள் எல்லாருமே இவர்களோட சேர்ந்து இணைஞ்சு கதைப்பார்கள், பேசுவார்கள். இப்ப இங்கே தற்போதைய காலத்துல இப்ப ஒரு பிள்ளைக்கு வந்து ஆண் பிள்ளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோன்றதை கிட்டத்தட்ட 6-7 மாதத்துல இங்க வந்து கூட நிதானமாக சரியாக சொல்லக்கூடிய ஒரு காலத்துலதான் நாங்கள் வாழுகிறோம் இல்லையா. அப்ப கிட்டத்தட்ட இந்த 6 மாதம் 7 மாத டைம்ல உன்ற பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளை அல்லது ஆம்பளை பிள்ளை இப்படி என்று சொல்லி பேசும்போது மற்ற இதே நேரத்துல இந்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை என்ற மாத்திரம் அவர்கள் வைத்தியர்கள் வந்து அவதானிச்சு பார்க்கிறேன். இவர்கள் இந்த கரு வந்து ஒரு முழுமையான கரு நிலையில இருக்கா அல்ல அதுகளையும் எதுவும் கண்டிக்க, அதாவது குறைபாடுகள் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பார்கள் இல்லையோ. அப்ப 2 பேரும் விசேஷமாக இருக்கும்போது இவர்கள ஜெனட்டிக்ஸ் என்று சொல்லப்பட்ட இதுகள் வந்து ஏற்கனவே அவர்கள் குழப்பமா இருக்கிறபடியால் தான் இவர்கள் வந்து சிறப்பு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இல்லையா. அப்ப இதனால இவர்கள் வந்து 2 பேரும் இணையும் போது சில வேளையில ஆக கூடுதலான விகாரமான முறையிலேயும் பிள்ளைகள் உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இல்லையா. அப்ப இதனால இவர்களுக்கு வந்து ஆண் பெண் பிள்ளை என்று சொல்வது மாத்திரமல்ல, அந்த கருவிலே வளருகின்ற அந்த சிசு அது வந்து சரியான மாதத்துல சரியான கிழமையில சரியான கை கால் உடம்பு வளர்ச்சி இதெல்லாம் சரியாக இருக்கின்றதா, அதுகள் எல்லாம் வந்து இங்க வந்து சோதனை செய்து பார்க்கறதுக்குரிய வாய்ப்புகள் இங்க வைத்தியசாலைகள்ல இருக்கின்றது இல்லையா. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் கூடுதலாக கவனம் எடுத்து பார்ப்பார்கள், அதுகள் எல்லாம் பரீட்சை செய்து சில நேரங்கள்ல சில சந்தர்ப்பத்துல வந்து சில பிள்ளைகளுக்கு வந்து ஒரு முழுமையான சராசரியாக அந்த பிள்ளைவன் வளர்ச்சி இருக்காது இல்லையா. அப்ப அந்த நேரத்துல அவர்கள் வந்து சொல்லுவார்கள், இந்த பிள்ளை வந்து எல்லாம் படமாக எடுத்து எல்லாம் வடிவ காட்டி விளங்குபடுத்தி சொல்லுவார்கள் அவர்களுக்கு. அதே நேரத்தில் இந்த தாய் தகப்பனா இருக்கிற அவர்கள் இந்த பெற்றோர்கள் அதுக்கு இவர்களுக்கு நெருக்கமான உறவினர்களை கூப்பிட்டு வச்சு அந்த நேரங்கள்ல பேசுவார்கள், கதைப்பார்கள் இல்லையா. அப்ப அந்த நேரத்துல அவர்கள் வந்து சொல்லுவார்கள், இந்த பிள்ளை வந்து பிறந்தது என்று சொல்லி சொன்னா இன்ன குறைபாட்டோட இருக்கு,
இன்ன பிரச்சனை இந்த பிள்ளைக்கு இருக்கிறத நாங்கள் இப்பவே இதுல அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல வந்து இப்ப நீங்க வந்து இந்த குழந்தைய நீங்க பெற்றெடுக்கிறதுக்கு முதல்ல நீங்க முடிவெடுக்கணும். ஏனென்றா நீங்க இப்பவே நீங்களே ஒரு குறைபாட்டோட இருக்கிறீங்க. அந்த குறைபாட்டோட இருக்கும்போது இந்த பிள்ளையும் உங்களுக்கு குறைபாட்டோட கிடைச்சது என்று சொன்னா உங்களுக்கு வாழ்க்கை பூராகவே வேதனையாக இருக்கும், கவலையாக இருக்கும். இப்படி எங்களுக்கும் இப்படி பிறந்துட்டுதே என்று சொல்லி முதல்ல மற்றவை எல்லாரும் நல்ல குழந்தைகளோட விளையாடுனா அந்த மாதிரி குழந்தை எங்களுக்கு வேணுமென்றுதான் நீங்க கேட்டீங்க இல்லையா? ஆனா இப்ப வந்து குழந்தை வந்து இப்படியாக அமைஞ்சு விட்டது என்று சொன்னா, ஏன்னா இப்ப இங்கத்திய சமூகத்துல வந்து கடவுள் நம்பிக்கை என்றதோ சாத்திரங்களோ குறிப்புகளோ கிரக தோஷங்களோ இதுகள் ஒன்றும் இல்லையானா, அதுகள் ஒன்றும் இங்க பாக்குறது இல்லையானா. அப்ப இவர்கள் வந்து நேரடியாகவே 100% குழந்தை இப்படித்தான் இருக்கு, இந்த நிலையில இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அந்த பிள்ளை வந்து வெளியில நீங்க வந்து குழந்தையாக எடுக்க முதலே அந்த பிள்ளைய வந்து நாங்க வந்து இல்லாம பண்றது நல்லமல்ல. அதை பிறக்க விடாம அதை இப்பவே நாங்க வந்து வெளியில எடுத்துக்கொள்றதோ அல்ல அதுக்குரிய மெதட்டுகளை பாவிச்சு அதை இல்லாம பண்ற. அப்ப அதையெல்லாம் அவர்களுடைய உதவிய சம்மதத்தை கேட்டு அதுகளை வந்து இல்லாம செய்து போட்டு அவர்களை வந்து உற்சாகப்படுத்துவார்கள். இது இந்த முறை பிள்ளையாக இருந்ததுன்னு சொன்னா நெடுகலும் உங்களுக்கு பிள்ளையாக அந்த பிள்ளை வருமண்டு ஒரு காலமும் சொல்ல முடியாது. நீங்க அடுத்த முறை நீங்க முயற்சிக்கலாம். அடுத்த முறை நீங்க முயற்சிக்க அதில் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல வடிவா மனிதாயமான முறையில வழிகாட்டி கதைச்சு பேசி அவர்களுடைய ஒப்புதலோட இந்த விஷயங்களை செய்வார்கள். ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல இவர்களுக்கு வந்து நல்ல பிள்ளைகள் உருவாகிற சந்தர்ப்பங்களும் இருக்கு. அப்ப அந்த நல்ல பிள்ளைகள் இருந்து என்று சொல்லி சொன்னா அவர்கள் வைத்தியர்கள் எல்லாரும் அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து இவர்களுக்கு இன்னும் உஷார் கொடுத்து உற்சாகம் கொடுத்து இந்த நாள்ல என்ன நடக்கும், இந்த நாள்ல என்ன மாதிரி இருக்கும். இப்ப எங்கட ஊர்கள்ல வளமையா சொல்றது என்ன, கர்ப்பம் தரிச்ச ஒரு பெண் வந்து 6ஆம் 7ஆம் மாதங்கள்ல வந்து மாங்காய் சாப்பிடுவா, புளியங்காய் சாப்பிடுவா, பல சாம்பல் சாப்பிடுற. அப்ப அந்த ஊர்ல ஒரு பல கதைகள் அங்க இருக்குன்னா அது அங்கத்திய அவதானத்தின்படி இருந்த கதைகள் இல்லையோ. இங்கே அது மாதிரி இங்கேயும் வந்து அவர்களுக்கு சில நேரங்கள்ல வந்து சில சாப்பாட்டு பொருள்கள் சில பொருள்கள்ல வந்து நாட்டங்கள் கூட இருக்கின்றது. அப்ப அந்த நாட்டங்கள் கூட இருக்கீங்க அதை பற்றி அவர்கள் வந்து பேசி கதைச்சு, இது உனக்கு நல்லதுதான், இது இல்லை நீ கூடுதலா சாப்பிடலாம், இது கூட உதவியானது. முக்கியமான அடிப்படையான என்னன்னு சொன்னா ஒவ்வொரு மாதத்திலையும் கரு வந்து வயிற்றுல வளர்ந்து கொண்டு வரும்போது உங்களுடைய செயல்பாட்டுல சிந்தனையில சாப்பாட்டு முறைகள்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும். அப்ப இது வந்து ஒரு பெண் வந்து பார்ட்னர் கணவனையும் சேர்த்து வச்சுக்கொண்டு அது பேசுவார்கள். அப்ப அதுகள் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு முழுமையான பெற்றோராக வர்றதுக்குரிய வாய்ப்பை கொடுக்குது. அதை பற்றி அறிஞ்சு கொள்ற, தெரிஞ்சு கொள்ற, விளங்கி கொள்ளுகிற வாய்ப்புகளை நிறைய கொடுக்குதுன்னா. அப்ப இதனால இப்ப ஆண் பெண் என்று சொல்லப்பட்ட இவர்கள் வந்து வெறும் குழந்தைய கர்ப்பமாக வச்சிருந்து குழந்தை பெறுறது மாத்திரமண்டா இல்ல, இவர்களுக்கு விசேஷமான முறையில பராமரிக்கப்பட்டு இவர்களை வந்து சரியான முறையில கற்றல் முறைக்கு ஊடாக ஒவ்வொரு கிழமை மாத இதுகளுக்கு எல்லாம் சரியான உங்களோட உடலுக்குள்ளே நடக்கண்டு பாருங்க, உங்களோட மனதில் என்ன நடக்கண்டு பாருங்க. நீ அந்த ஆம்பளை பையனுக்கு வந்து சொல்லுவார்கள், இந்த நேரத்துல நீ வந்து உங்க மனைவியை வந்து எப்படி அணைக்க வேணும், எப்படி அவருக்கு ஆறுதல் சொல்லணும், அவருக்கு எப்படி சப்போர்ட்ட உதவியா இருக்க வேணும். அவைய வந்து ஏண்டா ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது தன்னுடைய கணவனுடைய அணைப்பு அந்த உதவி வந்து மிக முக்கியமானது இல்லையா? ஏன்னா அவளை பொறுத்தவரையில வந்து 2 பேருடையது குழந்தை, என்ன தன்னுடைய குழந்தை அண்ட அல்ல அவளுக்கு இல்லையா? ஆணும் பெண்ணுமண்டு அவரும் 2 பேரும் இணைஞ்சுதான் நாங்கள் இந்த குழந்தை உற்பத்தி ஆக்கினாங்க. இந்த 2 பேருக்கும் தான் இந்த குழந்தை பொதுவானது. அப்ப 2 பேருமே இதுல இணைஞ்சதுதான் எங்களோட குழந்தை. அப்ப நாங்கள் 2 உருவமாக இருந்தாலே எங்களை இணைச்சு தர்றது இந்த ஒரே ஒரு குழந்தை. அப்ப இதுக்கு மேல நாங்க வந்து 2 பேர் என்று சிந்திக்க கூடாது. நாங்கள் வந்து 2 பேரும் பெற்றோராக இந்த எங்களோட பொது குழந்தைக்கு இருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை அவைகளுக்குள்ள பெற வேண்டும். என
அப்ப அதை இந்த நேரத்துல வடிவாக தங்களோட அறிவுறுத்தல், அவர்களுக்கு கொடுக்கிற செய்திகள், அவர்களை கற்பித்தல் முறைகளுக்கு கூடாக சொல்லி கொடுத்து கொண்டு வருவார்கள். இப்படியாக அந்த இதை வந்து சரியாக செய்து கொண்டு வந்து இங்கத்திய பிரசவ முறைகள் வந்து இங்க பல பேருக்கு தெரியும். பிரசவம் நடக்கும்போது கணவனையும் சேர்த்து வச்சுக்கொண்டுதான் அந்த பிரசவ அறையில பிரசவம் நடக்கும் போது வச்சிருப்பார்கள் இல்லையா? ஏன்னா அவரும் அதுல பங்கெடுக்கணும். அந்த பெண் இந்த மாதிரி அந்த குழந்தை கிடைக்குது, என்ன வேதனைப்படுறாவா, சந்தோஷப்படுறாவா, ஏன்னா இப்ப இவ 2 பேரும் வந்து இப்ப முதல்ல ஒவ்வொரு கிழமையும் என்னென்ன நடக்குது என்று அறிவித்த மாதிரி இந்த கடைசி நேரத்திலையும் என்னென்ன விதமான முறையில குழந்தை வந்து கிடைக்குது என்ற விஷயங்களையும் 2 பேரும் இணைஞ்சு செய்யறதுக்கு உதவி செய்வார்கள். ஆனா அந்த நேரத்துல இப்ப சில ஆம்பளைகளுக்கு அது தாங்க இயலாதுன்னு சொன்னா அதே நேரத்துல அவைக்கு யாரோ உதவிக்கு ஒரு ஆள் இருப்பினா, அப்படி இல்லையான்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துல அவைய வெளியில போக சொல்லி அந்த பிரசவத்தை தாங்கள் செய்து கொள்ற இந்த இப்படியான தன்மைகளும் இருக்கு. இப்ப இதுல குழந்தை கிடைச்சிட்டு என்று சொன்ன பிறகு அதுக்கு பிறகு இன்னும் கூடுதலான தயார்படுத்தல் வந்து அங்க நடக்கும் அவர்களுக்கு இல்லையா? என்ற குழந்தை வந்து கிடைச்ச பிறகு அந்த குழந்தையின் உடம்பு அது என்ன மாதிரி பிறந்தது, அதன் தொப்புள் கொடி எப்படி இருக்கு, இதுகள் எல்லாமே அங்க வந்து கூடுதலாக இவர்களுக்கு காட்டி 2 பேருக்குமே அதை பற்றி அதன் அர்த்தம் என்ன, இது இல்லை என்று சொன்னா உங்களுக்கு குழந்தையே இல்லை, இதுதான் உங்களை வந்து உங்களோட குழந்தைக்கு இதுவரை காலம் சாப்பாடு கொடுத்தது, ஆக்சிஜன் கொடுத்தது, அந்த உச்சத்துக்கு கொடுத்தது எல்லாமே இந்த ஒரு தொப்புள் கொடி இதுதான் என்று சொல்லி அதுல எல்லாம் கூடுதலாக தங்களால முடிஞ்ச விஞ்ஞான ரீதியாக விளங்கப்படுத்தி கொடுப்பார்கள் இல்லையோ? அப்ப இதுகள் எல்லாம் முடிஞ்சு அதுக்கு பின்னர் வந்து பிறகு வந்து தாய் சேய் உறவு அந்த இது வந்து உருவாகும் இல்லையா? அந்த தாய் சேய் உறவு வந்து உருவான பிறகு சில பெற்றோரை பொறுத்த சில பொம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு உளவியல் செயல்பாடு, இந்த உளவியல் தாக்கம் ஒன்று இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பெண்களுக்கு நடக்கிறது. அதை வந்து இந்த குழந்தை பருவ டிப்ரெஷன், உள தாக்கம் என்று சொல்லுவார்கள். அந்த டிப்ரெஷன் என்று சொல்றது வந்து இப்ப இந்த பிள்ளைகள் வந்து வயிற்றுல குழந்தைய வச்சிருக்கும் போது விசேஷமாக மேலதிகமாக சாப்பிட வேணும், மேலதிகமாக உயிர்ச்சத்துகள் அந்த பிள்ளையை கிடைக்கக்கூடியதாக சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் இல்லையா? அதே நேரத்துல இந்த குழந்தை கிடைச்ச என்னதான் சாப்பிட்டு என்னதான் இருந்தாலும் தாய் என்று சொல்றவள் அது ஒரு விசேஷமான ஒரு வேலையை செய்கின்றாள் இல்லையோ? இந்த குழந்தைய வச்சிருந்து அது இப்ப சில நேரத்துல பல பெற்றோர்கள் கதைப்பது உண்டு, குழந்தை காலால உதைக்குது, அது செய்யுது. இப்ப இதுகள் எல்லாமே அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு உணர்வாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த பிள்ளைய வயிற்றிலே சுமந்து மேலதிகமான நிறைய வச்சிருந்து மேலதிகமாக சாப்பிட்டு பல விஷயங்கள் செய்து கொண்டு வரைக்க அவளுடைய முக்கியமான சக்தி அங்க பாதிக்கப்படுகின்றது இல்லையோ? அப்ப இதனால சில பெண்கள் வந்து குழந்தை கிடைச்ச உடனே அவர்களும் முற்றுமுழுதாக சோர்ந்து போகிறார்கள், உடல் ரீதியாக சோர்ந்து போகிறார். கற்பமாக குழந்தைய பெற்றதால வார உளச்சோர்வு என்று சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்கிறார்கள் இல்லையோ? அப்ப அந்த விஷயத்துக்கு வந்து அவர்கள் வந்து தாராளமாக அவர்களுக்கு ஓய்வு கொடுத்து அமைதியாக்கி அந்த பெண்ணால பல விஷயம் இயலாது என்று சொன்னா அங்க உள்ள செவிலியல், அதாவது நர்ஸ்மேர் என்று சொல்றவ, மருத்துவச்சியல் என்று சொல்றவ வந்து இப்ப உதாரணமா குழந்தைக்கு பால் கொடுக்கிற அந்த முக்கியமான விஷயங்கள், குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கிறது அந்த விஷயங்களை பற்றி சொல்லி, எனவே முதலாம் தரம் தான் தாயாக வந்திருக்கா அந்த பிள்ளை இல்லையோ? அப்ப அதனால அது கூட அவர்களுக்கு வடிவாக பயிற்சி கொடுக்கப்பட்டு இப்படி வருத்தம் இருந்தால் அவர்களுக்கு வந்து கூடுதலாக ஓய்வெடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஓய்வெடுக்க பண்ணி அந்த ஒரு சராசரி நிலைக்க இந்த சக்தியல், தென்பு, அந்த தைரியம் வரும் மட்டும் அவளுக்கு டைமை கொடுத்து கொண்டு இப்ப இங்க இதுல வந்து இந்த ஆஸ்பத்திரியில வந்து கூடுதலாக தாய்ப்பால் இல்லாம அந்த தாய்ப்பாலை வந்து வெளியிலேயும் வச்சிருக்கிறார்கள் இல்லையோ? அப்ப அந்த தாய்ப்பால்கள் அல்ல தாய்ப்பாலுக்கு சமமான சத்துள்ள பால்கள் எல்லாம் வந்து இங்க ஆஸ்பத்திரியில இப்ப தாராளமாக வச்சிருக்கின்றார்கள் இல்லையோ? அப்ப அந்த பால்களே ஏதோ கொடுத்து அந்த குழந்தைய வந்து சரியான முறையில பராமரிச்சு அவர்கள் வந்து உதவி செய்து கொடுப்பார்கள். அப்ப இவர்கள் வந்து இந்த உளச்சோர்வு இதுகள்ல வந்து பல பேர் வந்து ஒரு 14 நாள் 12 நாள் அப்படியான ஒரு சிறிய குறுகிய நேரத்துக்குள்ள நோமலுக்கு வந்துடுவார்கள் இல்லையோ?
ஆனா ஒரு சில ஆட்கள் அங்காலத்து செலவில் தொடரலாம். ஆனா கூடுதலாக சராசரியாக ஒரு கிழமை 2 கிழமைக்குள்ள அவர்கள் வந்து நோமல் தைரியமான நிலைக்கு வந்துடுவார்கள் இல்லையோ. இப்ப அந்த விஷயத்துக்கு வந்து இப்ப உளவியல் ரீதியாக நாங்கள் வந்து வைத்தியம் செய்யும் போது அங்க நாங்க அவதானிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த குழந்தை வந்து அழுது சிரிக்கிறத விட அழுகிறது கூட பசிக்கு இல்லையோ. அப்ப அந்த ஆரம்ப மொழி வந்து அழுகிறது இல்லையோ. குழந்தை உயிர் துடிப்போட நல்ல ஒரு உயிர் தன்மையோட இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த பிள்ளை தூங்கும், அதே நேரத்துல தனக்கு பசி வந்த உடனே அழும். அப்ப அந்த சத்தங்கள் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு மருந்து இல்லையோ, இந்த பெண்களுக்கு வந்து அது ஒரு மருந்தாக இருக்கிறது இல்லையோ. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவ துள்ளி குதிச்சு கொண்டு எழும்பிடுது. அது சில வேளையில எத்தனையோ சோர்வோட படுத்திருந்த நித்திர உண்டா என்ன, அந்த பிள்ளை அந்த அழுகுரல் இதை கேட்ட உடனே இவர்கள் வந்து உஷாரா வந்துடுவார்கள், உற்சாகமா வந்துடுவார்கள். அப்ப அந்த நேரத்துல இந்த விஷயமே அவர்களுக்கு இந்த உளச்சோர்வு இந்த விஷயங்களுக்கு வந்து மருந்தே தேவையில்லை, மருந்தே கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படியான ஒரு நிலைமை அவர்களுக்கு வர்றதுக்கு சாத்தியம் மிக மிக குறைவு. அது அப்படி எது மருந்துகள் தேவைன்னு சொன்னா 6 மாதம் 8 மாதத்துக்கு பிறகுதான் அதை பற்றி யோசிப்பார்கள் இல்லையோ. அதுக்கு முதல்ல அதை பற்றி யோசிக்க மாட்டார்கள். மருந்து இந்த தாய் சேய் உறவு, அந்த ரெண்டு பேருடைய இந்த கதைக்கிறது அல்லது பால் கொடுக்கிறது, அந்த பிள்ளை அழுகிறது, அந்த பிள்ளை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்படியான இதிலேயே பெண் வந்து முழுமை அடைஞ்சிடறாள். உதாரணமாக ஒரு பெண்மை தன்மை என்று சொல்றது வந்து நாங்க சரியான முறையில் அதை விளங்க முயற்சிச்சோம்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு விசேஷமான அனுபவம். அது ஆண்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. பெண்களுக்கு கிடைக்கிற அந்த தாய்மை என்று சொல்லப்படுற அனுபவம், உணர்வு, அந்த விடயங்கள் வந்து அது விசேஷமானது. இப்ப நாங்க வந்து அதை பற்றி நினைச்சு தெரிஞ்சு விளங்கி கொண்டோம் என்று சொன்னா அந்த மனைவியோட ஆழமாக இணைஞ்சு பிள்ளையின் செயல்பாடுகளை ஈடுபட்டு என்றால் அவர்களுக்கும் இந்த பெற்றோராக இருக்கிறக்கூடிய அனுபவங்கள் நிறைய தாராளமாக கிடைக்கும். ஆனா பெண்களுக்கு இங்க நேரடியாக கிடைக்கின்றது இல்லையா. அப்ப அதனால அவர்கள் வந்து பெண்கள் வந்து மிகவும் விசேஷமான ஒரு, ஏன்னா இப்ப உதாரணமா அதுக்கு முதல்ல வந்து குழந்தை பிற முதல் வந்து அவர்கள் வந்து அம்மா என்று சொன்ன பாத்திரத்தை பற்றி பெருசாக அவர்களுக்கு தெரியாது. அதை பற்றி அறிஞ்சிருப்பார்கள், மற்ற இடத்துல பார்த்திருப்பார்கள். ஆனா இங்க குழந்தைன்றது வந்து கையில வந்து கிடைச்சு அந்த குழந்தை அழுகிறது, அது படுக்கிறது, எழும்புறது, அது எந்த நேரம் இப்ப இரவுல கூட சாமத்துல கூட அழுது கொண்டு எழும்பும் பசியில இல்லையா. அப்ப அந்த நேரங்கள் எல்லாவற்றிலையும் தான் எழும்பி அந்த பிள்ளைய பார்க்கணும், பிள்ளைக்கு நான் தான் முக்கியம், என்னுடைய கவனிப்பு பராமரிப்பு தான் இதுல முக்கியமானது என்று சொல்லி அந்த ஒரு உணர்வு இருக்குத்தானே. அந்த உணர்வே இந்த பெண்களை வந்து முழுமையான பெண்களாக உருவாக்குறது என்று சொல்லலாம் நாங்க உளவியல் முறையில இல்லையா. அப்ப இந்த விதமான முறையில உளவியல் தன்மையில அவர்கள் வந்து வளர்ந்து கொண்டு வர்றார்கள். சில நேரங்கள்ல வந்து இப்ப இந்த பிள்ளைகள் வந்து இப்ப கூடுதலாக இப்படியான பெற்றோர்களோ அல்லது தாய்மாரோ இவர்களை பொறுத்தவரையில வந்து குழந்தைகள் சின்னனாக இருக்கும் போது இவர்களுக்கு பராமரிக்க சுகம். அந்த குழந்தைய வந்து பராமரிக்கிறது, ஏன்னா அந்த குழந்தைகள் கன நேரம் முழிப்பாக இருப்பது கிடையாது, கூடுதலாக எந்த நேரம் தேவையில்லாம அழுகிறது கிடையாது, எந்த நேரமும் தேவையில்லாம வாயால சவுண்ட் எழுப்புற அதுதானே முதல் மொழி, வாயால சத்தம் போடுறது, அதுகள் தான் ஆரம்ப மொழிகள் இல்லையோ. அப்ப அதுகள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆரம்ப சின்ன வயதுல. கூட கொஞ்சம் 3 மாதம் 6 மாதம் இப்படி என்று வரத்தான் அது அவர்கள் வந்து சூழலை பார்க்க அவதானிக்க பல விஷயங்கள் அந்த மூளையில வந்து குழந்தை என்ற மூளையில வந்து உருவாகுது இல்லையோ. அப்ப இந்த விஷயங்கள் செய்து கொண்டு வரைக்க இதுகளை பற்றி அவதானிச்சு இவர்களை பற்றி ஆய்வு செய்தவர்கள் அந்த நிபுணர்கள் வந்து கூறுவார்கள் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த இந்த பெண்ணை பொறுத்தவரையில வந்து இப்ப குழந்தைய வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அல்ல 1 வருஷத்துக்கு அந்த காலம் மட்டும் இவவுக்கு இந்த குழந்தைய முழுமையாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுக்கு மேல பிள்ளை வந்து கூட வாயால் எதுன்னு சொல்ல பார்க்குது இல்லையா, அம்மாவோ அப்பாவோ அல்லது வேறு ஏதாவது கையால காட்டவோ எதுவும் தேவையன்றோ சைகை மூலமாக சொல்ல பார்க்கிறது. அந்த விஷயங்களை விளங்குற சக்தி வீட்டை வந்து போதாம இருக்கு.
என்று சொல்லி அவர்கள் வந்து அந்த மருத்துவச்சி என்று இவைக்கு வந்து இருப்பின அவர்கள் வந்து சிலதுகளை பார்த்து முடிவெடுப்பார்கள். மற்றது இந்த குழந்தைகளை பொறுத்தவரையில இங்கே சாதாரண எல்லா குழந்தைகளுக்கும் இங்கே வந்து செய்வார்கள். சிறு வயதில் அந்த சில 3, 4, 5 மாதம் இப்படியான காலகட்டத்திலேயே அந்த பிள்ளைய வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, பரீட்சித்து பார்ப்பார்கள். அவர்கள் இந்த ஐம்புலன்கள் இதுகள் எல்லாம் எப்படி இருக்கு, அது வந்து இயற்கையாக வேலை செய்யக்கூடிய பக்குவத்தோட இருக்கா அல்லது அந்த பக்குவங்கள் எதன் குறைபாடுடையதாக இருக்கு. அப்ப காதுகள், காதுகள், கண்ணுகள், உடம்பு இப்படியான விஷயங்களை எல்லாம் அவர்கள் வந்து செக் பண்ணி பார்ப்பார்கள் இல்லையா. அந்த விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்கும்போது பிள்ளைகள் வந்து சராசரியாக வளர்ந்து கொண்டு வருதுன்ற மாதிரி தான் இருப்பார். இப்ப உதாரணமாக இப்படியான பிரச்சனைகள் ஏதாவது இந்த பெற்றோர்களால கணக்கு அவதானிக்க முடியல, அவர்களுடைய மூளையினுடைய சக்திக்கு அப்பால் பட சில பிள்ளைகள வளர்ச்சி இருக்கு, பிள்ளைகள தேவை இருக்கு, இதுகள் அவதானிச்சு அதுக்கு உதவி செய்து பார்ப்பார்கள். அந்த உதவி போதாதன்ற சந்தர்ப்பத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஆலோசிப்பார்கள். அது என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னா, இப்ப இந்த பிள்ளைகளுக்கு வந்து வளர்ப்பு தாய் வளர்ப்பு அப்பா என்று சொல்லி ஒரு குடும்பத்தை இவர்களுக்கு கொடுக்க பார்ப்பார்கள் இல்லையா. அப்ப அந்த இது வந்து அந்த வளர்ப்பு தாய் வளர்ப்பு தகப்பனாக இருக்கிறதுக்குரிய அவர்கள் வந்து முதல்லயே குழந்தைகள் பெற்று வளர்த்திருப்பார்கள் இல்லையா. அவர்கள் வந்து வளர்ச்சியடைந்த ஆக்களை நோமல் பெற்றோரா இருப்பார்கள் இல்லையா. அப்ப அதுகளையும் இங்க வந்து உள்ளூர் அரசாங்கங்கள் வந்து அதுக்குரிய தாய் தகப்பனை தேடும் போது சில இடத்துல வந்து அந்த உள்ளூர் பேப்பர்கள்லயே அதை அட்வர்டைஸ் பண்ணுவார்கள், அவர்களை வெளிப்படுத்துவார்கள். இப்படி ஒரு தாய் பிள்ளை கணவன் 3 பேர் இருக்கிற இவைக்கு வந்து எங்களை ஒரு வளர்ப்பு தாய் வளர்ப்பு பெற்றோர் அல்ல வளர்ப்பு குடும்பம் ஒன்று இப்படி என்று அட்வர்டைஸ் பண்ணுவார்கள் இல்லையா. அப்படியான அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு பல பேர் அதுக்கு அப்ளை பண்ணுவார்கள். உதாரணமாக அவர்களுக்கு வந்து அது ஒரு பிளேஸ்காக மருத்துவச்சியா இருந்தோ அல்லது ஆசிரியர்களாக இருந்தோ அல்லது டாக்டர் வைத்தியர்களாக இப்படியான குவாலிபிகேஷன் இதனோட இருக்கிறவர்கள் தான் முக்கியமாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். சும்மா கண்டவையும் போய் அதுக்கு அப்ளை பண்ணி கண்டவையும் அதுல வந்து சேர இல்லாது இல்லையா. இப்படி வளர்ச்சி உள்ள இனி பிள்ளைகளும் அவைய பிள்ளைகள் பொறுப்பாக சரியாக பாடசாலை எல்லா இடமும் படிச்சு நல்ல வருகினி என்று சொல்ல அப்படியான பெற்றோர்களை தான் நல்லா செலக்ட் பண்ணி பார்த்து எடுப்பார்கள். அப்படியாக வரும்போது இந்த பிள்ளைகளை வந்து இந்த குடும்பத்தை வந்து முதல்ல வந்து அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த குடும்பங்கள் வந்து இவைக்கு வந்து என்ன மாதிரி என்று சொல்லி ஆலோசனை சொல்லி பல உதவிகள் செய்வார்கள். சில நேரத்தில் ஆகவும் மோசமான பிரச்சனையில வரும்போது உள்ளூர் அரசாங்கங்கள் வந்து கடுமையான முடிவுகளும் எடுக்க வேண்டிய ஒரு தேவைகள் வர்றது. கடுமையான முடிவு என்று சொல்றது என்னன்னு சொல்லி சொன்னா, குழந்தையினுடைய தாய் தகப்பன் இவர்கள் வந்து ஏற்க மாட்டார்கள். தங்களுக்கு வெளியாக்கள் ஒருத்தர் இங்க வரக்கூடாது, நாங்க 3 பேரும் தனியாக இருக்கணும், எங்கள் 3 பேருக்கும் தான் இது உரிமை இருக்கு, அப்ப இதுக்குள்ள நீங்க ஒருத்தர் வந்து தலையிடக்கூடாது, எங்களுடைய சுதந்திரத்தை நீங்க பாதிக்க கூடாது, அப்படி இப்படி என்று சொல்லி கொஞ்சம் சண்டை பிடிக்க ஆக்களும் இதுக்குள்ள இருக்குதே இல்லையா. அப்ப அவர்களுக்கு வந்து தெளிவாக ஆறுதலாக மெதுவாக தெளிவாக விளங்கப்படுத்தி சொல்லுவார்கள். இப்ப நீங்கள் 2 பேருமே இந்த பிரச்சனை உள்ள ஆக்கள், ஆனா உங்களுக்கு வந்து குழந்தை வாரிசு வேண்டுமென்று தான் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்து ஒரு பிள்ளைய நீங்க பெற்றெடுத்திருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு எங்கட ஊர் சட்டம், எங்கட வெல்ஃபேர் சட்டம், இங்க சமூக நல சட்டத்தின்படி பெற்றோர்களுக்கு வந்து பெற்றோராக இருப்பது குழந்தை எடுக்கிறதுக்கு அவைக்கு உரிமை இருக்கு, அவர்களுக்கு தேவை இருக்கு, அதை நாங்க உங்களுக்கு உதவி செய்திருக்கோம். ஆனா உங்களோட பிள்ளை வந்து அரசாங்கத்தின் சொத்து அல்லது அரசாங்கத்துக்கு தேவை என்று அவர்கள் வளர்ந்து இந்த அரசாங்கத்தை அங்கால எதிர்கால நாட்டை வளர்த்து கொண்டு போகணும், நடத்தி கொண்டு போகணும். அப்ப அவர்களுக்கு ஒரு சரியான முறையில பராமரிக்கப்பட்டு சரியான முறையில சிறு வயதிலேயே அவர்கள் வளரும் போது நல்ல உருவாக்கங்கள் இருக்க வேணும். அவர்களுக்கு நல்ல முறையில பெற்றோராக இருந்து அதை வளர்த்தெடுக்கிறதுக்கு ஆக்கள் தேவைன்னு சொல்லி அது பல விஷயங்கள்ல விளங்கப்படுத்தி பல இடங்கள் அது ஒற்றுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த வளர்ப்பு தாய் தகப்பன் என்று அவர்களும் இவர்களுக்கு உதவியாக இருந்து செய்வார்கள். சில நேரங்கள்ல அது
தேவையான அடுத்த முறை நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட பார்க்கலாம். சில நேரத்தில் அந்த குடும்ப நீதிமன்றங்கள் இங்கே இருக்கு. அந்த குடும்ப நீதிமன்றங்கள்ல போய் இந்த வழக்குகள் சொல்லப்பட்டு அந்த குடும்ப நீதிமன்றங்கள்லேயே சில வேளையில ஒரு கடூரமான முடிவுகளும் எடுக்கக்கூடிய நிலைமைகளும் சில இடங்கள்ல வர்றதை நாங்கள் ஆறுதலாக பார்க்கலாம். உண்மையிலேயே இதை அறிந்து கொள்ள வேண்டியவர்கள், சிறப்பு குழந்தையை வைத்திருப்பவர்கள், சிறப்பு குழந்தைகளுக்கு குழந்தைகள் இருக்கின்ற பெற்றோர்கள், அவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முழுமையான ஒரு தகவலோடு இன்று இணைந்திருந்தீர்கள். சிறப்பு இன்று இந்த நிகழ்வில் இணைந்திருந்தமைக்கும் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். அன்பான உறவுகள், இதுவரை பார்த்தது மருத்துவர் நாமம் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்கள் டாகஸ் பிளிக ஃபோர்ஸ்ட்ராசே. ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் டாகஸ் பிளிக ஃபோர்ஸ்ட்ராசே. மருத்துவர் நாம நிகழ்வுக்கான ஆலோசனையை வழங்கியவர்களோடு மருத்துவர் நாம நிகழ்வுக்கான டென்மார்க் கலையகத்தின் ஒளிப்பதிவில் உதவிய ஐயா சற்குணம் ஐயா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய செல்வி சுமங்கலியா ஸ்ரீ கதிர்காமநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இணைப்பை இணைத்து தந்த ஐயா சற்குணம் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். அடுத்த மருத்துவர் நாம நிகழ்வு இணைந்து விடுவோம். நன்றி, வணக்கம். டாகஸ் பிளிக ஃபோர்ஸ்ட்ராசே. ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் டாகஸ் பிளிக ஃபோர்ஸ்ட்ராசே. 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாகஸ் பிளிக ஃபோர்ஸ்ட்ராசே முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்கள் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப்ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 0049 6241 3099103. கை தொலைபேசி 0049 162 205 1624. முதியோர் பராமரிப்புக்கு டாகஸ் பிளிக ஃபோர்ஸ்ட்ராசே. இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.